ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து. ஆமாங்க, கொஞ்ச நாளாவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருக்காங்க. நேற்று டெல்லியில நடந்த தெளிவான ஆலோசனைக்கு அப்புறம் இந்த முடிவை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. தேர்தலை ரத்து பண்றதுக்கான 29 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையம். அதன்படி அரசியல் சட்டத்தோட 324வது பிரிவின்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் வருமான வரித்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்க இருந்த இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்ததா வந்த புகார்களையும் ஆதாரத்தையும் வச்சுதான் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆர்கே நகர் தொகுதியில நேர்மையாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடத்தப்படுறதுக்கான நிலைமை இப்ப இல்லைன்னு, எப்ப இந்த தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த சூழ்நிலை உருவாகுதோ அப்ப இந்த தேர்தல் ஆணையம் நடத்தும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பணப்பட்டுவாடா நடந்ததற்கான ஆதாரங்கள் வருமான வரித்துறை ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 21 இந்த தேர்தலை ரத்து பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. மேலும் பல வித்தியாசமான சூழ்நிலையில ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. இதுதான் இந்த தேர்தலை ரத்து பண்றதுக்கு முக்கியமான காரணம். மேலும் கடந்த 5 நாட்களாவே ஆர்கே நகர் வெறிச்சோடி காணப்பட்டிருக்கு. எம்பிகளும் அமைச்சர்களும் படையெடுத்து ஒரே பிரம்மாண்டமா இருந்த ஆர்கே நகர் இவங்க யாருமே இல்லாம டல்லா இருந்துச்சு. மேலும் அங்க இருந்த தேர்தல் பணியாளர்களுக்கு கூட இவங்க தினப்படியை கொடுக்காம போயிட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் கண்டிப்பா ரத்தாகும்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் அடுத்த ஒரு இடைத்தேர்தல் புயல் ஆர்கே நகரை நெருங்கி கூடிய சீக்கிரமே வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.